Functional units of a computer பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். First definition: a computer system consists of several functional units that work together to perform data processing operations. அதாவது கம்ப்யூட்டர் சிஸ்டம் அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா ஒரு சில ஃபங்க்ஷனலான யூனிட்ஸ் வச்சு இயங்குறது. இது என்ன பெர்ஃபார்ம் பண்ணணும்னு பார்த்தோம்னா டேட்டா ப்ராசஸிங். இப்போ ஒரு டேட்டா வருதுன்னா அதை என்னென்ன மாற்றங்கள் செய்யணுமோ அதெல்லாம் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் நம்மளோட கம்ப்யூட்டர் சிஸ்டம். These units accept input, store data and instructions, process the data and produce the required output. அதாவது இந்த மாதிரி ஃபங்க்ஷனலாக இருக்க யூனிட்ஸ் என்ன பண்ணுவோம்னா நம்ம கொடுக்குற டேட்டாவை வாங்கிட்டு அதை ஸ்டோர் பண்ணிட்டு நம்ம கொடுக்குறது என்ன பண்ணணும்னா டேட்டாவை மட்டும் ஸ்டோர் பண்ணாமல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் சேர்த்து ஸ்டோர் பண்ணிக்கும். என்ன கொடுத்தாலுமே அதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதை நல்லா ப்ராசஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி பண்ணணும். நமக்கு தேவையான அவுட்புட்டை எண்டில் கொடுக்கும் அவுட்புட் டிவைசஸ் வெளியே. இப்போ நம்ம பிளாக் டயக்ராம் பற்றி பார்ப்போம். இன்புட் யூனிட் இருக்குது. இன்புட்டில் நம்ம என்னென்ன கொடுப்போம்? கீபோர்டில் கொடுக்கலாம், மவுஸு, ஸ்கேனர், ஜாய்ஸ்டிக், இது எல்லாமே நம்ம இன்புட் யூனிட்டாக வச்சு கொடுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த இன்புட்டில் என்ன ஆகும்னா டைரெக்டாக ப்ரைமரி மெமரிக்கு போகும். ப்ரைமரி மெமரினா ரேம், அதாவது ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. இதுவும் செகண்டரி மெமரியும் இன்வெர்ட்டபிள், அதாவது டேட்டா நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணல அப்படின்னா செகண்டரி மெமரியில் போய் ஸ்டோர் ஆயிரும். அதே மாதிரி நம்ம டேட்டா ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது பிரைமரி மெமரிக்கு வந்துடும். அதனால இந்த ரெண்டுக்கும் டேட்டா இன்டர்சேஞ்ச் நடக்கிறதுனால இங்கே இப்படி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம கொடுக்குற டேட்டாவை என்ன பண்ணணும்? அப்படியே ஸ்டோர் மட்டும் பண்ணாமல் அதை ப்ராசஸ் பண்ணணும். 2 நம்பர் கொடுக்குறோம் அப்படின்னா 2 இதை ஆட் பண்ணணும். அப்போ நமக்கு என்ன தேவைப்படும்? அதை ஆட் பண்ணுறதுக்கான ஒரு மிஷினரி தேவைப்படும். அதுதான் நம்மளோட சிபியூ. சிபியூவில் கண்ட்ரோல் யூனிட், ஏஎல்யூ, இந்த ரெஜிஸ்டர்ஸ், இந்த 3 இருக்குது. இது என்ன பண்ணணும்னா நம்ம என்ன டேட்டா கொடுக்குறோமோ அதை ப்ராசஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் அவுட்புட் யூனிட்ல நமக்கு அவுட்புட் வெளியே வரும். மானிட்டர், பிரிண்டர், ஸ்பீக்கர், ஹெட்ஃபோன்ஸ், இது எல்லாத்துலேயுமே நம்ம அவுட்புட் எடுக்க முடியும். ஃபங்க்ஷனல் யூனிட்ஸ் ஆஃப் அ கம்ப்யூட்டர். இப்போ ஃபர்ஸ்ட் இன்புட் யூனிட் பார்த்தோம்னா the input unit is responsible for receiving data and instructions from the user and converting them into machine readable form before sending them to the computer for processing. அதாவது என்னன்னா இன்புட் யூனிட் அப்படின்றது என்னன்னா யூசர் கொடுக்குற டேட்டாவையும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் ஃபர்ஸ்ட் அதை நல்லா வாங்கிக்கணும். அதை வாங்கிட்டு மிஷினுக்கு புரிகிற ஃபார்ம்ல அதை கன்வெர்ட் பண்ணணும். எதுக்காக இதை கன்வெர்ட் பண்ணணும்? அப்போதான் என்ன வேலை பண்ணணும் அப்படின்றது நம்ம கம்ப்யூட்டருக்கு புரியும். என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்? அக்செப்ட்ஸ் டேட்டா அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், கன்வெர்ட்ஸ் இன்புட் இன்டூ பைனரி ஃபார்ம். நம்மகிட்ட ஹியூமன் ரீடபிள் ஃபார்மில் நம்ம கொடுப்போம், அது மிஷின் ரீடபிள் ஃபார்ம், அதாவது பைனரி ஃபார்முக்கு மாற்றிப்போம். ட்ரான்ஸ்ஃபர்ஸ் டேட்டா டு மெமரி ஆர் சிபியூ. டேட்டாவை மெமரி இல்லைன்னா சிபியூக்கு சேஞ்சும் பண்ணும். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா கீபோர்ட், மவுஸ், ஸ்கேனர் அண்ட் மைக்ரோஃபோன். மெமரி யூனிட் அப்படின்றது ஸ்டோர்ஸ் டேட்டா, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இன்டர்மீடியட் ரிசல்ட்ஸ் அண்ட் ஃபைனல் ரிசல்ட்ஸ். எந்த விதமான மெமரியை ஸ்டோர் பண்ணுறது தான் மெமரி யூனிட். இட் ஆக்ட்ஸ் ஆஸ் அ ஸ்டோரேஜ் ஏரியா ஆஃப் கம்ப்யூட்டர். நம்ம கம்ப்யூட்டரில் ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு இடமா இருக்கிறது தான் மெமரி யூனிட். ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம்னா ஸ்டோர்ஸ் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் டேட்டாவையும் ப்ரோக்ராமையும் ஸ்டோர் பண்ணும்போது சப்ளைஸ் இன்ஃபர்மேஷன் டு தி சிபியூ வென் ரெக்வயர்ட். எப்பெல்லாம் சிபியூக்கு இன்ஃபர்மேஷன் தேவைப்படுதோ அப்பெல்லாம் என்ன பண்ண போகுது? நம்ம மெமரி யூனிட்ல என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ அதை எடுத்து கொடுக்க போகுது. ஸ்டோர்ஸ் இன்டர்மீடியட் அண்ட் ஃபைனல் ப்ராசஸிங் ரிசல்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு 2-3 வேலை இருக்க மாதிரி ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்னா A+B + B+C அப்படின்னு நம்ம 2 வேலை இருக்கு அப்படின்னா A+Bன்றதும் நடக்கும், அதே மாதிரி B+C அப்படின்றதும் நடக்கும். ரெண்டுமே நடந்துட்டு ஃபைனல் ஆன்சரை ஆட் பண்ணு அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணணும்? இன்டர்மீடியட் ரிசல்ட்டையும் நம்ம சேவ் பண்ணி வச்சிருக்கணும், ஃபைனல் ரிசல்ட்டையும் சேவ் பண்ணி வச்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் A+B = C, நெக்ஸ்ட் D+E = F அப்படின்னு கொடுத்துட்டு C+F வேல்யூ என்ன அப்படின்றத நம்ம கேட்குற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம எக்ஸாக்டாக அந்த இன்டர்மீடியட் அண்ட் ஃபைனல் ப்ராசஸிங் ரிசல்ட்ஸ் பற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறத பார்த்துக்கலாம். டைப்ஸ் ஆஃப் மெமரி பார்த்தோம்னா பிரைமரி மெமரி அண்ட் செகண்டரி மெமரி. பிரைமரி மெமரியில் ரேம் அண்ட் ரோம், அதாவது ரேண்டம் ஆக்சஸ் மெமரி அண்ட் ரீட் ஒன்லி மெமரி. செகண்டரி மெமரியில் ஹார்ட் டிஸ்க், எஸ்எஸ்டி அண்ட் பென் டிரைவ். கண்ட்ரோல் யூனிட்ல the control unit controls and coordinates all activities of the computer system. கம்ப்யூட்டர் சிஸ்டத்தில் எந்த விதமான ஒரு செயல்பாடு நடந்தாலுமே அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு ஒருங்கிணைத்தல், அந்த மாதிரி கோஆர்டினேட் பண்ணுறது தான் நம்மளோட கண்ட்ரோல் யூனிட் அப்படின்னு சொல்லுவோம். இட் ஆக்ட்ஸ் as the supervisor of the CPU. அதாவது சிபியூ ஒரு ஆள் ஓகே எல்லா வேலையும் நடக்குதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்கன்னா அது நம்மளோட கண்ட்ரோல் யூனிட். ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம்னா ஃபெச்சஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃப்ரம் த மெமரி. அதாவது மெமரியிலேருந்து எந்த விதமான இன்ஸ்ட்ரக்ஷன்னாலும் எடுத்துக்கும், அதாவது ஃபெச் பண்ணுறது அப்படின்னா எடுக்கிறது.
டீகோட்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் என்ன சொல்ல வராங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிறது. அந்த கோடிங் இருக்குன்னா அதை டீகோட் அப்படின்னா புரிஞ்சுக்கிறது, இல்லைன்னா கண்டுபிடிக்கிறது, என்ன வேலை பண்ணுறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறது. ஜென்ரேட்ஸ் கண்ட்ரோல் சிக்னல்ஸ், கோஆர்டினேட்ஸ் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் அமாங் மெமரி, ALU அண்ட் IO டிவைசஸ். கண்ட்ரோல் சிக்னல்லாம் கரெக்டாக ஜென்ரேட் பண்ணுறது, டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்லாம் மெமரிக்கு, ALUக்கு, அப்புறம் அவுட்புட் டிவைசஸ் அண்ட் இன்புட் டிவைசஸ்க்கு கரெக்டாக வந்திருக்கா போயிருக்கா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கும் கண்ட்ரோல் யூனிட் ஹெல்ப் பண்ணும். கண்ட்ரோல்ஸ் த சீக்வன்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ். எந்த ஆப்ரேஷன் எப்போ நடக்கணும், லைக் போர்ட் மாஸ்லாம் இருக்குன்னா அந்த ப்ரெசிடென்ஸ், அந்த போர்ட் மாஸ் அப்படின்னா ப்ரெசிடென்ஸ்குள்ளே வரும். எந்த ஆப்ரேஷன் எப்போ நடக்கும் அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் யூனிட் பார்த்துக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னா, இந்த கண்ட்ரோல் யூனிட் டஸ் நாட் பெர்ஃபார்ம் கேல்குலேஷன்ஸ், இட் ஒன்லி டைரக்ட்ஸ் அண்ட் மேனேஜஸ் ஆப்ரேஷன்ஸ். அதாவது கண்ட்ரோல் யூனிட்டாக வந்து வேலை பார்க்காது, அது வந்து என்ன பண்ணணும்னு மட்டும் தான் சொல்லுவோம். அதாவது சூப்பர்வைசர் வேலை மட்டும்தான் பார்ப்பாங்க, அவங்க வேலை பார்க்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் ALU, arithmetic logic unit. The ALU is the computational unit of CPU. It performs arithmetic calculations, logical decision making operations. காம்படிஷன் அப்படின்னா கேல்குலேஷன்ஸ் இன்வால்வ் ஆகிற மாதிரி விஷயத்த எல்லாமே நம்ம ALU தான் பார்த்துக்க போகிறாங்க. இது என்னென்ன பெர்ஃபார்ம் பண்ணணும்னு பார்த்தோம்னா, அரித்மெட்டிக் கேல்குலேஷன்ஸ் அண்ட் லாஜிக்கல் டெசிஷன்ஸை வந்து நல்லாவே பார்த்துக்குவாங்க. அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம்னா, அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இதெல்லாம் வந்துடும். அதே லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ்னா அண்ட், ஆர், நாட், XOR அண்ட் கம்பேரிசன் ஆப்ரேஷன்ஸ் வந்துடும். நெக்ஸ்ட் அவுட்புட் யூனிட். அவுட்புட் யூனிட் ரெப்ரசன்ட்ஸ் த ப்ராசஸ்ட் இன்ஃபர்மேஷன் டு த யூசர் இன் ஹியூமன் ரீடபிள் ஃபார்ம். அதாவது நம்ம கம்ப்யூட்டர் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, எல்லா வேலையும் முடிச்சிருச்சு, ஓகே ஆட்லாம் பண்ணி வச்சு ரிசல்ட்லாம் கிடச்சிருச்சு, கடைசி அதை வந்து இப்போது யூசருக்கு காமிக்கணும். இந்த காமிக்கிறது தான் அவுட்புட் யூனிட் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ரிசீவ்ஸ் த ப்ராசஸ்ட் ரிசல்ட்ஸ் ஃப்ரம் த CPU என்னென்ன ரிசல்ட் எல்லாம் ப்ராசஸ் பண்ணிச்சோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு வாங்கி வச்சுக்கும். வாங்கி வச்சுட்டு என்ன பண்ணுன்னா, கன்வெர்ட்ஸ் பைனரி டேட்டா இன்டூ அண்டர்ஸ்டாண்டபிள் இன்ஃபர்மேஷன். கம்ப்யூட்டருக்கு புரிஞ்ச பைனரி டேட்டாவாக இருக்கும், அதை நமக்கு புரிகிற ஃபார்மில் ஃபஸ்ட்டு மாற்றும். நெக்ஸ்ட்டு டிஸ்பிளேஸ் ஆர் பிரிண்ட்ஸ் த ஃபைனல் அவுட்புட். அப்புறமா அதை நமக்கு டிஸ்பிளேல காமிக்கும். மானிட்டரு, பிரிண்டர், பிளாட்டர், ஸ்பீக்கர் இது எல்லாருமே அவுட்புட் யூனிட்ஸ்க்கு எக்ஸாம்பிள். இப்போ ஒர்க்கிங் ஆஃப் ஃபங்க்ஷனல் யூனிட்ஸ், அதாவது இப்போ படித்த எல்லாத்தையும் வந்து சின்ன ஷார்ட் சம்மரி மாதிரி இருக்கும். த இன்புட் யூனிட் அக்செப்ட்ஸ் டேட்டா அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃப்ரம் த யூசர். இன்புட் யூனிட் என்ன பண்ணும், டேட்டாவையும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் யூசர் கிட்ட இருந்து வாங்கிக்கும். த டேட்டா இஸ் ஸ்டோர்ட் இன் த மெமரி யூனிட். மெமரி யூனிட்ல அந்த டேட்டா எல்லாம் ஸ்டோர் ஆயிருக்கு. கண்ட்ரோல் யூனிட் என்ன பண்ணும், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து மெமரிகிட்ட இருந்து வாங்கிட்டு அதை டீகோட் பண்ணும், அது என்னன்னு புரிஞ்சுக்கும். அதே ALU என்ன பண்ணும், performs the arithmetic and logical operations. என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் பண்ணணுமோ அது எல்லாமே பண்ணும். இந்த ப்ராசஸ் ரிசல்ட் இஸ் ஸ்டோர் பேக் இன் மெமரி. ப்ராசஸ் பண்ண ரிசல்ட் எல்லாம் நெக்ஸ்ட் என்ன ஆகும், மெமரியிலேயே போய் சேவ் ஆகும். த அவுட்புட் டிஸ்பிளேஸ் த ஃபைனல் ரிசல்ட் டு த யூசர். அந்த ஸ்டோர் ஆனது மறுபடியும் என்ன ஆகும், நமக்கு டிஸ்பிளே ஆகும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆர்கனைசேஷன் பற்றி பார்க்க போகிறோம். இது என்ன என்ஷூர் பண்ணணும்னு பார்த்தோம்னா, சிஸ்டமேட்டிக் ப்ராசஸிங். அதாவது எல்லாமே சிஸ்டபடியாக நடக்குதா, டேட்டா எல்லாமே கரெக்டாக இன்புட் வந்துருச்சா, நம்ம கரெக்டாக ப்ராசஸ் பண்ணியிருக்கோமா, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இந்த ஃபங்க்ஷனல் யூனிட் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ப்ரொவைட்ஸ் எஃபிஷியன்ட் ஸ்டோரேஜ் அண்ட் ரிட்ரைவல் ஆஃப் இன்ஃபர்மேஷன். நம்ம ஸ்டோர் பண்ணுறதும் சரி, ரிட்டர்ன் எடுக்கிறதும் சரி, ரிட்டர்ன் எடுக்கிறது தான் ரிட்ரைவல் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரொவைட்ஸ் எஃபிஷியன்ட் ஸ்டோரேஜ் அண்ட் ரிட்ரைவல் ஆஃப் இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் எனேபிள்ஸ் ஃபாஸ்ட் கம்ப்யூட்டேஷன் அண்ட் லாஜிக்கல் டெசிஷன் மேக்கிங். நம்ம பண்ணுற கால்குலேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்க போகுது, அது மட்டும் இல்லாமல் நம்ம லாஜிக்கல் டெசிஷன் மேக்கிங்கும் யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ஃபெசிலிட்டேட்ஸ் கம்யூனிகேஷன் பிட்வீன் டிஃப்ரெண்ட் கம்ப்யூட்டர் காம்பனன்ட்ஸ். அதாவது இப்போது நம்ம கம்ப்யூட்டரில் நிறைய பார்ட்ஸ் இருக்குது, அது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று நெக்ஸ்ட் அப்படின்றது ஒரு வரிசையாக ஒர்க் ஆகுது, அதுதான் சொல்ல வராங்க. அதாவது கம்யூனிகேஷன், டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் உள்ள கம்யூனிகேஷன் நடக்குது. ஃபஸ்ட்டு இன்புட் யூனிட்டு, அப்புறமா அது ஸ்டோர் ஆகுது, அப்புறமா என்ன ஆகுது, நமக்கு வந்து தேவையான காம்புடேஷனல் டேட்டா எல்லாம் வந்து கம்ப்யூட் ஆக போகுது, அப்புறமா நமக்கு அவுட்புட் டிஸ்பிளேல ஷோ ஆக போகுது. அப்போ ஒரு டிவைஸ்க்கும் இன்னொரு டிவைஸ்க்கும் நடுவில் ஒரு கனெக்ஷன் இருக்கு, ஒரு கம்யூனிகேஷன் இருக்கு, அதுக்காக ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. தேங்க்யூ.